ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலோ திருஷ்ட்வா மகீமசமயே சலிலே நிமக்னமோ ஷஷ்டாரமாபசரணோ பவதங்கிரி சேவாக துஷ்டாசயோ முனிஜனைர் சகசத்யலோகே. நாராயணியத்தில் ஸ்வயம்பு மனுவானவர் உலகமெல்லாம் ஜலத்துல மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய படைப்பு தொழிலை தொடர முடியலையேன்னு கவலையோட தான் பிரம்மலோகத்துக்கு வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல நின்று இருக்காருன்னு நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தில் இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை இந்த ஸ்லோகத்துல தொடர்ந்து இருக்கார். அதே சமயத்துல நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயம் சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் ஸ்ரீனிவாசா தியேட்டருக்கு அடுத்து உள்ள மேட்டுப்பாளையம் என்னும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிந்தன் தெருவில் அனுகிரகித்துக் கொண்டிருக்கும் பாஷ்யக்காரர் ஆதி சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய பல சன்னதிகளை தரிசித்துக் கொண்டே இதோ நாம் பகவான் மூலவர் உற்சவருடைய திவ்ய தரிசனத்திற்காக சற்றே இந்த சன்னதியை நோக்கி நாம் நகர்கின்றோம். அங்கு அழகான இந்த சன்னதியை நோக்கி நாம் செல்லும் போது இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த தலவரலாற்றை நம்மிடத்திலே கூறுகின்றார்கள். ஆச்சரியமான தலவரலாறு. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் எவ்வாறு இங்கு உருவானது? ஸ்ரீரங்கம் கஷேத்திரத்திலே மாதவாச்சாரியார் என்ற ஒரு உத்தமமான வைஷ்ணவர், அவருக்கு புத்திரபாக்கியமானவர் இல்லை, தன்னுடைய குழந்தை பேருக்காக பலமுறை திருவரங்கநாதனான அரங்கனிடத்திலே வேண்டிக் கொண்டாராம். அரங்கனோ, நீ பல திவ்ய தலங்களுக்கு சென்று நீ அங்கு திவ்ய தரிசனத்தை முடித்துவிட்டு வா என்று சொல்ல நேரே திருவல்லிக்கேணிக்கு வந்து வேங்கடகிருஷ்ணனான ருக்மிணி சமேத பார்த்தசாரதியை தான் தரிசனம் செய்து திருமயிலை பெருமான்களையும் சேவித்து தான் நேரே தன்னுடைய யாத்திரையை தொடரும் போது இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ஒரு காடாக இருந்ததாம். அதனால் மாபிலம் என்று பெயர், பின்னால் மருவி மாம்பலம் என்று ஆயிற்று என்று நாம் கேட்டோம். இந்த காட்டிலே வந்து அவர் தங்கி சற்று ஓய்வெடுத்துக் கொண்டார். யார்? குழந்தை பேருக்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்த மாதவாச்சாரியார். அப்போது ஸ்ரீரங்க ரங்கநாதன் இவருக்கு இந்த காட்டிலே அவருடைய கனவிலே தோன்றி தான் அந்த மாதவாச்சார் படுத்திருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே 15 அடி அகல ஆழத்தில் அங்கு ஆதி கேசவனாக விக்கிரக ரூபத்திலே நின்று கொண்டிருப்பதாக தன்னை வெளியே எடுக்குமாறு உத்தரவிட்டானாம். இவரோ அதிர்ச்சியுடன் எழுந்தார். நம்பாமல் இருக்க முடியவில்லை. பகவானிடத்திலே அவ்வளவு ஈடுபாடு. உடனே ஆட்களை வைத்துக் கொண்டு தோண்டி பார்த்தால் அங்கு ஆதி கேசவனாக நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய விக்கிரகம் உத்தமமாக இவருக்கு கிடைத்ததாம். எம்பெருமானுடைய ஆக்ஞை. இங்கேயே தங்கினார். அழகான கோயிலை அமைத்தார். இங்கு ஆதிகேசவன் எழுந்தருளியதால் தான் ஆதிகேசவனை நாயகனாக கொண்ட ஸ்ரீபெரும்போதூர் கஷேத்திரத்தில் அவதரித்த பாஷ்யக்காரரான ராமானுஜரும் தானும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை சேவித்துவிட்டு தற்செயலாக இங்கு வந்து ஆதிகேசவனை மங்களாசாசனம் செய்திருப்பதால் இந்த திருக்கோயிலுக்கு உடையவர் திருக்கோயில் என்றும் பாஷ்யக்காரர் ஆதி சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில் என்றும் அழகான தலவரலாறானது அமைய பெற்றிருக்கின்றதாம். இந்த அழகான தலவரலாறை கொண்டு நாம் இதோ மூலவரை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைந்து விட்டோம். ஆக வரும்போதே நமக்கு ஜெய விஜயர்கள் நம்முடைய நாராயணியத்தில் சாபத்தோடு அவர்கள் இரண்யாட்சன் இரண்யகசிபுவாக இறங்கினாலும் இந்த திருக்கோயிலிலே நம்மை வரவேற்று எந்த விதமான பெரம்பால் தடுக்காமல் உள்ளே தரிசனத்திற்கு அனுப்புகின்றார்கள். ஜெய விஜயர்களுக்கு இருபுறமும் திருமன் சங்கு சக்கரங்கள் பிரதிபலிக்க ஆக மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து விட்டோம். ஆதி சென்னகேசவ பெருமாள் தனக்கே உண்டான கம்பீரத்துடன் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். வழக்கம் போல சதுர்புஜங்கள், 2 புஜங்களிலே தான் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தத்துடன் தன்னுடைய உத்தமமான திருவடி தரிசனத்தையும் நமக்கு இங்கே அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீதேவி ஒரு புறமும் பூதேவி மற்றொரு புறமும் நின்ற திருக்கோலத்திலே தாமரை பூவைத்தான் கையிலே தாங்கிக் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதி சென்னகேசவ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை அவருடைய உத்தமமான ஆரத்தியுடன் நாம் அடைந்து இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் அவருடைய ஸ்லோகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா,
சுவாயம்பு மனுவானவர் உலகமெல்லாம் ஜலத்தில் மூழ்குகின்றது என்றது அதற்கு விடையை தேடிக்கொண்டு தாங்கள் தான் எனக்கு அனுகிரகம் செய்து பூமியை காட்ட வேண்டும் என்று பிரம்மாவினிடத்திலே நிற்கிறாராம். பிரம்மாவிற்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த அருமையான சூழ்நிலையிலே ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் வராக அவதாரத்தினுடைய ஒரு பெருமைகளை மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசிப்பதாக இருக்கின்றது. அதே ஒரு வைபவத்தோடு தான் நாராயண பட்டத்திரியும் இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடரும் போது ஷஷ்டாரமா பபவதங்கிரி சேவா ஷஷ்டா ரமாப சரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயோ முனிஜனைர் சகசத்யலோகே. பிரம்மா என்ன பண்ணுவார் பாவம், இவர் பிரார்த்தனை பண்ண உடனே கிருஷ்ணா உன்னுடைய சேவையையே எப்பவும் தன்னுடைய கொள்கையாக கொண்டிருப்பவர் பிரம்மா. அதனால தான் இவர் தைரியமா அப்பான்னு மாத்திரம் இவர்கிட்ட கஷ்டத்துக்காக ஓடி வரல. சதா சர்வ காலமும் பவதங்கிரி சேவா, உன்னுடைய சரணத்தையே நினைச்சுண்டு சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடியவராய் இருக்கிறதுனால தன்னுடைய தகப்பனாருக்கு கண்டிப்பா பகவான் மூலமாக மகாவிஷ்ணு மூலமாக இதுக்கு ஒரு விடை கிடைக்கும்னு வந்திருக்கார் அப்படின்ற வைபவங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம். என்ன அழகுன்னா வராக அவதாரம் ஆரம்பிக்கக்கூடிய தசகமோனோ இந்த உத்தமமான ஒரு அவதாரத்தை நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்துல இங்க எங்கேந்து எடுத்து சொன்னார்னு மூலத்தை நம்ம பார்த்தோம்னா வராக அவதாரம் முதலாக உபதேசிக்கப்பட்ட இடம் நமக்கு மைத்ரேயர் விதுரருக்கு கங்கை கரையில கங்கை பூமியில இறங்கக்கூடிய இடத்துக்கு ஹரித்வார்னு பேரு. அதாவது தான் பிரயாகையெல்லாம் வந்து ரிஷிகேசத்தை தாண்டி விஷ்ணுவனுடைய பாதம் பட்டு பிரம்ம குண்டத்திலே விஷ்ணுவனுடைய பாதத்தால் தான் பரிசுத்தத்தை அடைந்து ஹரியனுடைய துவாரம் ஹரி மூலமாக தான் உள்ளே பிரவேசிப்பதால் அந்த இடத்துக்கு ஹரித்வாரம்னு பேரு. அங்க ஸ்நானம் பண்ணிட்டு விதுரர் மைத்ரேயரை கேட்கிறார், எனக்கு உத்தமமான வராக அவதாரத்தை உபதேசம் பண்ணணும். சுவாயம்பு மனு கஷ்டப்பட்டு பிரம்மா கிட்டக்க ஓடினாரே, பிரம்மா அப்புறம் என்ன பண்ணார், அந்த சரித்திரங்கள்லாம் நான் இந்த கங்கை கரையில உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அதனால தான் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு இந்த வராக அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதத்துல உபதேசம் பண்ணும் போதும் அதே கங்கை கரையிலேயே அமர்ந்து கொண்டு கங்கை பிரவாகத்தை பார்த்துட்டே வராக அவதாரத்தினுடைய வைபவங்களை எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல உபதேசம் பண்ணாராம். அப்போ நாராயண பட்டத்திரி இது ரெண்டுத்தையும் மனசுல வச்சுண்டு எனக்கு கங்கக்கரை எது தெரியுமா குருவாயூரப்பா, பவதங்கிரி சேவா, நான் உட்கார்ந்து இருக்கிற குருவாயூர் மண்டபம் இருக்கே, இந்த மண்டபத்திலேயே எனக்கு கங்கக்கரை தெரிகிறது. விதுரர் கேட்கிற மாதிரி இருக்கு, மைத்ரேயர் வராக அவதாரத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப கலிகாலத்துல உயர்ந்த மார்க்கம் எது? பாகவதத்திலேயே விதுரருக்கு மைத்ரேயர் சொல்லுவார், ஏவமே தம் ஹரிமே தசோகரே கதம் சுபத்ரம் கதலீயபாஜினகம் சுண்வீத பக்தியாம் சவயே தவோ சத்யமோ ஜனார்தனஸ்யோ சுகிருதி பிரசீததே. உலகத்துல நமக்கு உயர்ந்த மார்க்கம் எதுன்னா ஸ்ரவணமா. கலிகாலத்துல நாம ஒரு நல்ல விஷயத்தை ஸ்ரவணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஸ்ரவணமே நாம பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கிடும். நாம சங்கீர்த்தனம் ஸ்ரவணம் இது நமக்கு பலவிதமான பாக்கியங்களை அளிக்கும்னு இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் வராக அவதாரம் வேதத்தினுடைய மூலம். பிரம்மா தம் மனசுல இந்த ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனேயே அவர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணார்னா, கோணாமனோ கே புருஷார்த்த சாரவித் புரா கதானம் பகவத் கதா சுதம் ஆபீய கர்ணாஞ்சலி பிர்பவாபகம் அகோ விரஜ்யேத வினாதரேவதம். அடுத்த க்ஷணம் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்ணணும்? பகவத் ஸ்மரணையை தவிர உலகத்துல வேற ஏதாவது அதற்கு மார்க்கம் இருக்குமா? சுவாமியை சிந்தனை பண்ணணும், அவர்தான் இதுக்கு ஒரு விடையை கொடுக்கணும். அதுதான் காலா காலமாக புராணங்களோ வேதங்களோ உபனிஷத்துக்களோ நாம சங்கீர்த்தனம் பகவத் ஸ்மரணம் அவரிடத்துல அச்சஞ்சலமான பக்தி பிடிவாதமான பக்தி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இதெல்லாம் இருந்துருத்துன்னா அது பகவானுடைய ஒரு அவதாரத்துக்கே மூல காரணமாக அமைஞ்சுடுறதா.
அந்த அந்த ஒரு பக்திக்கு கட்டுப்பட்டு யாரா இருந்தாலும் சுவாமி துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு உயர்ந்த அவதாரத்தை அவர் எடுக்கிறாராம். அதத்தான் இங்க நாராயண பட்டத்திரி சொல்றார். ஷஷ்டாரம பசரணம் பவதங்கிரி சேவாக துஷ்டாயசம் முனிஜனைர் சகசத்யலோகே. சுவாயம்பு மனுவை பக்கத்துல நிக்க வச்சுட்டு பிரம்மா அடுத்த நிமிஷமே தங்களுடைய சரண சேவைனா பிரம்மாலாம் நம்மள மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோமா இல்ல பகவானிடத்துல எதிர போய் நிக்கணுமா? சாத்வீக ஸ்வரூபி அவருடைய நாபி கமலத்திலேந்து படைக்கப்பட்டவர் இல்லையா? வராக அவதாரத்துல நமக்கு வரப்போற அழகு என்னன்னா, பிரம்மாவினிடத்திலேந்து அவர் மூக்குலேந்து வராக சுவாமி அவதாரம் பண்ண போறார். அதான் பின்னாடி சரித்திரத்தை பார்க்க போறோம். என்ன அழகு பாருங்க, என்ன பகவானுடைய கருணை. தான் பிரம்மாவை படைத்தார். பிரம்மா நாரணன் படைத்தான் நான்முகனை. அவருடைய நாபி கமலத்திலேந்து படைக்கப்பட்டவர். வராக அவதாரம்னு வரச்சே என்ன போறது? பிரம்மா இவருக்கு அப்பாவா ஆயிட போறாராம். ஒரே காலகட்டத்தில் பகவான் இவருக்கு அப்பாவா இருந்தார். பிரம்மாவை படைச்சதுனால அவதாரம்னு வரும்போது பிரம்மாவினிடத்திலிருந்து இவர் தோன்றுவதால் பிரம்மாவை தனக்கு தகப்பனாராக உயர்த்தி கொண்டாராம். அப்போ ஒரு பகவத் தியானம்ன்றது இருக்கே, அச்சஞ்சலமா நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான்ற நம்பிக்கையோட குருவாயிரப்பா ஷஷ்டாரம பசரணம் பவதங்கிரி சேவாக உன்னிடத்துல நாங்கள் எங்க மனக்கவலையை வச்சு தீர்க்கணும்னு சொன்னமான நீ அவதாரத்தை எடுக்கிற. அவதாரத்தை நீ எடுக்கும் போது எங்களுடைய நிலைமையே நீ உயர்த்தீர்றிய. உன்னுடைய அவதாரங்கள் நீ கீழே இறங்குறதா இருக்கு, எங்களை உயர்த்துவதாக இருக்கு. அதான அவதாரத்தினுடைய தத்துவமே. ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? அவதாரா இஸ் த டிசென்ட் ஆஃப் காட் டு அசந்த மேன் அப்னு சொல்லுவோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப தன்னுடைய நிலைமையிலேருந்து கீழே இறங்குறாராம், நம்முடைய நிலைமையை ஒசத்துறாராம். அந்த நிலைமை பிரம்மாவுக்கு யார் தனக்கு மகனாக இருந்தாரோ அவரையே தனக்கு தகப்பனாக ஒசத்தக்கூடிய அளவுக்கு குருவாயிரப்பா இந்த அவதாரமானது நெருங்கின்றிருக்கேன்னு எனக்கு அத்தனை ஆனந்தமா இருக்கு. ஷஷ்டாரமா பசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் முனிஜனைர் சகசத்யலோகே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதி சென்னகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.